தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதை உறுதி செய்தார். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதை உறுதி செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று திமுக களமிறங்கியது. ஆனால் படுதோல்வியை தழுவியது. தமிழ்நாடு முதலமைச்சரே கொளத்தூர் தொகுதியில் தோற்றுப்போனார். 15 திமுக அமைச்சர்கள் தோற்றுப்போனார்கள். திமுக மூத்த தலைவர்கள் தோற்றுப்போனார்கள். கூட்டணி கட்சி தலைவர்கள் தோற்றுப்போனார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தோற்றுப்போனார். இந்த சூழ்நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்தது. தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய முஸ்லீம் லீக் ஆகியவை தமிழக வெற்றி கழகம் பக்கம் சென்றுவிட்டன. தற்பொழுது எஞ்சி இருப்பவை ஒரு சில கட்சிகள் தான். அந்த ஒரு சில கட்சிகளும் கூட ஊசலாடி கொண்டிருக்கின்றன. அதுவும் குறிப்பாக கொங்குநாடு தேசிய கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி. இந்த கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு 3வது இடத்தை பிடித்தார். இது ஒரு சாதி கட்சி, கவுண்டர் சமூகத்தை மையமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. ஆரம்பத்தில் நல்ல வரவேற்பு இருந்தது. திமுக கூட்டணியோடு இணைந்த பிறகு தனது வாக்கு வங்கியை இழந்தது. தற்பொழுது கொங்குநாடு மக்கள் கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. அதன் தலைவர் ஈஸ்வரனே திருச்செங்கோடு தொகுதியில் 3வது இடத்தை பிடித்தார். தற்பொழுது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலக உள்ளதாக கூறப்படுகிறது. வருகிற உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திக்கலாம் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது கொங்குநாடு மக்கள் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகுவது உறுதியாகிவிட்டது என்று கூறப்படுகிறது.